ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரீசனிங் அபிலிட்டி செக்ஷனில் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். சரி, கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகே, குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த யூனிக் ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு கிளாஸிஃபையாக பண்ணலாம். ஓகே, ஒரு கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றது என்ன? இந்த குரூப் ஆஃப் எலிமெண்ட் விச் இஸ் ஹேவிங் யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போது மேல் இருக்கான்னு வச்சுக்கோங்க, மேல் எல்லாமே வந்து மென்னில் வந்துடுவாங்க. ஸோ அப்போ அவங்களாம் வந்து ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கிளாஸிஃபிகேஷன். அதேமாதிரி ஃபீமேல் அவங்க வந்து விமென் எல்லாம் வந்து அதில் வந்துடுவாங்க. ஸோ அப்போ அது ஒரு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இப்படி குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் யூனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற எலிமெண்ட்ஸை ஒன்றா சேர்க்கறதா வந்து கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து மீனிங் பேஸ்டாக இருக்கும், ஒர்க் பேஸ்டாக இருக்கலாம், பிளேஸ் பேஸ்டாக இருக்கலாம், நம்பர் பேஸ்டாக இருக்கலாம், டெக்னாலஜி பேஸ்டாக இருக்கலாம், அப்புறம் ரேங்க் பேஸ்டாக இருக்கலாம், ஏரியா ஆஃப் யூசேஜ் ரிலேட்டட் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்டாக இருக்கலாம், ப்ரையாரிட்டி பேஸ்டாக இருக்கலாம், கேட்டகரி பேஸ்டாக இருக்கலாம், அண்ட் சுச்சுவேஷன் பேஸ்டாக இருக்கலாம். ஸோ எது மாதிரி வேணாலும் இந்த கிளாஸிஃபிகேஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, இப்போ இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு டைப் நம்பர் 1ல் சூஸிங் த ஆட் வேர்ட். ஃபைண்ட் த ஆட் வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வாக்கிங், ரன்னிங், மூவிங், ரீடிங் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இதில் வந்து எது வந்து ஆட் மேன் அவுட்டாக இருக்கும், எது வந்து இதில் இந்த 4ல் 3 வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி, சேம் ப்ராப்பர்ட்டி ஃபாலோ பண்ணுது, 1 வந்து ஃபாலோ பண்ணல. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வாக்கிங், ரன்னிங், மூவிங், ரீடிங். அப்போ ரீடிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் மேன் அவுட்டாக இருக்கும். பிகாஸ் மீதி எல்லாமே வந்து என்ன, தே ஆர் ஆல் ரிலேட்டட் டு மோஷன். ஓகே, ஒரு நகரத்தில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுது. சரி, நெக்ஸ்ட்டு டைப் நம்பர் 2ல் என்ன கேட்டிருக்காங்க, சூஸிங் த ஆட் பேர் ஆஃப் வேர்டு. வேர்டில் ஃபைண்ட் த ஆட் பேர் ஆஃப் வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஸு, நீ, லயன், கிரண்ட்டு, அவுலு, ஹூட்டு, ஷீப்பு, ப்ளீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இதுலேருந்து எது வந்து ஆட் மேன் அவுட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லயன் அண்ட் கிரண்ட்டு தான் ஆட் மேன் அவுட்டாக இருக்கும். பிகாஸ் இந்த லயன் அண்ட் கிரண்ட்டை தவிர இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அனிமல்ஸ் அண்ட் இட்ஸ் சவுண்ட்ஸ் அதை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஹார்ஸோட சவுண்ட் நீ அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் அவுலோட சவுண்ட் வந்து ஹூட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷீப்போட சவுண்ட் வந்து ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து அனிமல்ஸோட சவுண்டை பேஸ் பண்ணியிருக்கிறதால ஸோ இது ஒரு கிளாஸிஃபிகேஷனில் வருது. ஸோ அப்போது லயன் அண்ட் கிரண்ட்டு இங்கே தப்பாக இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு டைப் நம்பர் 3ல் சூஸிங் த ஆட் லெட்டர் குரூப். சரி, இதில் என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் லெட்டர் கிளாஸிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா VLAMB அப்படின்னு ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது. அதில் எது வந்து ஆட் மேன் அவுட்டாக இருக்கும் அப்படின்னா இதில் வந்து பாருங்களேன். ஸோ எக்ஸப்ட் வந்து ஏ தவிர மீதி எல்லாமே கான்சனன்ட். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸை கேட்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 லெட்டர் கிளாஸிஃபிகேஷன். இந்த 2 லெட்டர் கிளாஸிஃபிகேஷனில் AZ, BT, CX, DV. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இதில் எது வந்து ஆட் மேன் அவுட் அப்படின்னு பார்க்கணும். சரி, 2 லெட்டர் கிளாஸிஃபிகேஷனில் AZ. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஃபஸ்ட்டு லெட்டர், Z வந்து 26 லெட்டர். அப்போது வந்து இது வந்து ஏவோட கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் லெட்டராக வரும். சரிங்களா? அப்போ B வந்து அதே மாதிரி செகண்ட் லெட்டர் Tயில் Y. ஓகே, Y வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 25th லெட்டராக வரும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் வந்துடும். C இருக்குது, C வந்து 3rd லெட்டர் அண்ட் X வந்து 24, இதுக்கு ஆப்போசிட்டில் இது வந்துடும். அப்போ D வந்து 4th லெட்டர், V வந்து 22 லெட்டர். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இது வராது. ஸோ DV இதுதான் வந்து ஆட் மேன் அவுட்டாக இருக்கும். 2 லெட்டர் கிளாஸிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு 3 லெட்டர் கிளாஸிஃபிகேஷன். 3 லெட்டர் கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா HJA, NPE, OQU அண்ட் XYZ இது மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, இப்போது இதில் ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான ஒரு கிளாஸிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், H and J. ஓகே, HJ எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ABCDEFGHIJ. ஸோ ஹெச்லேருந்து செகண்ட் லெட்டர், ஓகே, Nலேருந்து செகண்ட் லெட்டர், ஹெச்லேருந்து செகண்ட் லெட்டர் J, அண்ட் Nலேருந்து செகண்ட் லெட்டர் P, அண்ட் ஓலேருந்து செகண்ட் லெட்டர் Q, அண்ட் Xலேருந்து செகண்ட் லெட்டர் வராது, ஃபஸ்ட் லெட்டர் வரும். ஸோ அப்போ இதுதான் வந்து இதோட கிளாஸிஃபிகேஷனாக இருக்கும், ஆட் மேன் அவுட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டி ஆஃப் த பிளேஸ் ஆஃப் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர். சரி,
நெக்ஸ்ட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். BJN, FPT, LQU அண்ட் JTV. சரி, இப்போ இது எப்படி, இதில் என்ன மாதிரியான ஒரு லாஜிக் ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது BJN, ஓகே, ஜேக்கு அப்புறம் என் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெட்டர், சரியா? IJ KLMN இது வந்து ஃபோர்த் லெட்டர் +4. அப்புறம் Pலேருந்து T வந்து +4. அப்புறம் Qலேருந்து U வந்து +4. அண்ட் Tலேருந்து V பார்க்கும்போது +2 தான் வரும். ஸோ அப்போது இதோட ஆட் மேன் அவுட் எது? JTV. சரி, நெக்ஸ்ட் இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டி ஆஃப் த பிளேசஸ் ஆஃப் செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர். செகண்ட் அண்ட் தேர்ட், ஃபஸ்ட்டு பார்த்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர், இது வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர். சரி, நெக்ஸ்ட்டு AOE, EUI, OUT அண்ட் IEM. சரி, இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஃப்ரம் A to E வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெட்டர், ஃப்ரம் E to I வந்து அதுவும் ஃபோர்த் லெட்டர், O to T வந்து ஃபிஃப்த் லெட்டர், அண்ட் I to M வந்து இதுவும் ஃபோர்த் லெட்டர். அப்போ இங்கே என்ன ஆட் மேன் அவுட்டாக இருக்கும் அப்படின்னா OUT தான் ஆட் மேன் அவுட்டாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு DFH, JLN, PQR, VWX. சரி, இதுக்கு முன்னாடி பார்த்த ஆப்ஷனில் இது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டி ஆஃப் த பிளேசஸ் ஆஃப் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர், அதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா DFH, JLN, PRT அண்ட் VWX. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா Dக்கும் Fக்கும் ஸோ டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 2 இருக்குது, அண்ட் Fக்கும் Hக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 2. அதே மாதிரி இங்கே 2 + 2, அதே மாதிரி +2 இங்கே இருக்கும், +2 இங்கே இருக்கும். பட் இங்கே வரும்பொழுது +1 அண்ட் +1 தான் வரும். ஸோ இப்போ இதோட ஆட் மேன் அவுட் என்ன இருக்கும்? VWX தான் இதோட ஆட் மேன் அவுட்டாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4 லெட்டர் கிளாஸிஃபிகேஷன். 4 லெட்டர் கிளாஸிஃபிகேஷனில் ACDE, FHIJ, KMNO, PQRS. சரி, இப்போ இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இப்போ மேலே பார்த்த அந்த பர்டிகுலர் டைப் அந்த எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டி ஆஃப் த ஆல் 3 லெட்டர்ஸ். ஓகே, 3 லெட்டர்ஸும் சிமிலர், எதுக்கும் அந்த 3 லெட்டர்ஸ்க்கும் ஒன்னோட ஒன்று ஒரு சிமிலாரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் 4 லெட்டர் கிளாஸிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ACDE, சாரி, ஏக்கும் சிக்கும் இன் பிட்வீனில் ஸோ எவ்வளோ கேப் இருக்குது? +2. Fக்கு Hக்கும் இன் பிட்வீனில் +2, Kக்கும் Mக்கும் இன் பிட்வீனில் +2, அண்ட் Pக்கு Rக்கு இன் பிட்வீனில் +1 தான் இருக்குது. அப்போது இதோட கிளாஸிஃபிகேஷன் என்னவாக இருக்கும்? ஆட் மேன் அவுட் என்னவாக இருக்கும்? PQRS. இது வந்து பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டி ஆஃப் த பிளேசஸ் ஆஃப் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர். ஓகே, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர். சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ABDE, FGIJ அண்ட் KLMN, OPRS. சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து 3, இதோட டிஸ்டன்ஸ் 3, இதோட டிஸ்டன்ஸ் வந்து 2, அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் வந்து 3. அப்போ இதில் ஆட் மேன் அவுட் எது வரும்? FGIJ வரும். இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டி ஆஃப் த பிளேசஸ் ஆஃப் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர். ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு லெட்டர் கிளாஸிஃபிகேஷன்லையும் அந்த நம்பர் எந்த பிளேஸில் இருக்கோ அந்த பிளேஸ், ஒரு ஆல்ஃபபெட்ஸ் கிளாஸிஃபிகேஷனோ அந்த ஆல்ஃபபெட்ஸ் எந்த பிளேஸில் இருக்கோ அந்த நம்பரை பேஸ் பண்ணி அதோட கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளாஸிஃபிகேஷன் ரிலேட்டடாக சில கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.